நிம்மதியே இல்லாமல் இருப்பாங்க, ஒரு டிஸ்டர்ப் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய 11ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். இளைய தாரம் கன்ஃபார்மாக 2 மேரேஜ் அது கடகராசிக்காரர்களுக்கு அதிகம் இருக்கும். ஏன்னா இளையதாரம்ன்றது 12ஆம் வீட்டு அதிபதியா சுக்கிர பகவான் இருக்கிறதுனால 4ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவான் 11ஆம் வீட்டிலும் அதிபதியா இருக்கிறார். கன்ஃபார்மா சொல்றேன், இவங்க வீட்டு பக்கத்துல தான் இவங்களுக்கு அந்த அஃபர்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். இல்லை வேலை செய்கிற இடத்து பக்கத்தில் நல்லா ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க மூலயமா தான் இவங்களுக்குள்ள ஒரு அஃபர்ன்ற ஒரு விஷயம் கன்ஃபார்மாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். சரிங்க, நான் விட்டுட்டேன், அஃபர் வச்சுட்டேன், இப்போ நான் அதுலேருந்து எப்படி விடுபடணும், அதுலேருந்து நான் எப்படி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடகராசிக்காரர்கள் கேட்குறீங்க. அதே மாதிரி இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டா மூலயமாவும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு இந்த லவ்ன்ற ஒரு விஷயம் அது ஒரு தனியாக ஒரு ட்ராக்ல ஓடிட்டு இருக்கும். யாருக்கிட்டையாவது அஃபெக்ஷனாக பேசுறது, அவங்க மெசேஜ் போட்டாங்கன்னா ரிப்ளை பண்ணுறது, அவங்க போஸ்ட் போட்டால் நீங்கள் லைக் பண்ணுறது, நீங்கள் போஸ்ட் போட்டால் அவங்க லைக் பண்ணுறது,